ஹஜ் செய்ய வேண்டும் என்று, உம்ரா செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைதான். ஆனால் அல்லாஹ்வுடைய வீடாகிய இந்த காபத்துல்லாஹ்வுடைய மிக முக்கியமான 6 விஷயங்கள் நம்மள பல பேருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் சொல்லி தரேன். இந்த 6 விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னாலேயே எத்தனை விஷயம் தெரியும் அப்படின்றது கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. முதலாவது ஹஜ்ருல் அஸ்வத். காபத்துல்லாஹ்லே ஒரு கல் பதிந்திருக்கும். அந்த கல்லுடைய பெயர் ஹஜ்ருல் அஸ்வதாக இருக்கிறது. அந்த கல் சொர்க்கத்தினுடைய கல்லாக இருக்கிறது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கல்லையும் இறக்கினான் என்பதாக வரலாறு பேசுகிறது. இந்த கல்லை நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள். இந்த கல்லை நாமும் முத்தமிட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் இந்த கல் நமக்கு சிபாரி செய்யும் என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. இரண்டாவதாக மீசாபி ரஹ்மத். காபத்துல்லாஹ்வுடைய மேலே மழை பொழிந்தால் அந்த மலையினுடைய தண்ணீர் இந்த மீசாபி ரஹ்மத் வழியாக தான் கீழே கொட்டும். இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நின்று துஆ செய்திருக்கிறாங்க. இந்த இடத்தில் நாமும் துஆ செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வார். மூன்றாவது ருக்னே யமானி. காபத்துல்லாஹ்வுடைய அந்த 4 மூலைகளில் ஒரு மூலைக்குடைய பேர் தான் ருக்னே யமானி என்பதாக சொல்லுவாங்க. அந்த உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தவாஃப் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு துஆ ஓத வேண்டும், சுன்னத்தாக இருக்கிறது. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்ற இந்த துஆவை இந்த ருக்னே யமானியில் வரும்பொழுது நம்ம ஓத வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். நாலாவது ஹதீம் என்ற ஒரு பகுதி. காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரவுண்டா ஒரு இடம் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள போய் நின்று நம்ம தொழுதோம் என்று சொன்னால் காபத்துல்லாஹ்விற்குள் நின்று தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். ஐந்தாவது மகாமே இப்ராஹிம். காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தங்க நிற ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கல் வைத்திருக்கும். அந்த கல்லில் 2 கால்கள் பதிந்திருக்கும். அது யாருடைய காலுடைய பாதை என்று சொன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலுடைய பாதை தான், அதனுடைய அச்சு தான் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டும் பொழுது, அவருடைய காலத்திலே காபா அல்லாஹ்வுடைய வீட்டை காபாவை கட்டும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல் மேலே ஏறி தான் காபாவை கட்டினார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் தவாஃப் முடித்ததற்கு பிறகு அந்த கல்லுக்கு பின்னால் போய் நின்று 2 ரக்காத் தொழுகணும். ஆறாவதாக முல்தஸிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். முல்தஸிம் என்று சொன்னால் ஹஜ்ரே அஸ்வத் அந்த கல்லுக்கும் காபாவுடைய அந்த கதவுக்கும் ரொம்ப இடைப்பட்ட ஒரு சின்ன ஒரு இடம் தான். அந்த இடைப்பட்ட இடத்துக்கு பேர் தான் முல்தஸிம் என்பதாக சொல்லுவாங்க. அந்த இடத்தில் நின்று நம்ம என்ன துஆ செஞ்சாலும் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அந்த இடத்தில் நின்று நம்ம என்ன துஆ செஞ்சாலும் அல்லாஹ் நம்முடைய துஆ கபூல் செய்வான் என்பதாக ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விஷயங்களை வழங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் விரைவாக ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.